பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து வாய் புண்ணு, வயிற்று புண்ணுலாம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், தாளிப்பு வடகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 கை வந்து பூண்டு சேர்த்துக்குவோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கை சின்ன வெங்காயம் சேர்த்து பாதி வதங்கினோன்னே 2 தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சின்னதாக புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி 2 கிண்ணம் அந்த கிண்ணத்துலேயே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் மலரணும். அது ஒரு பக்கம் மலரட்டும். இந்த பக்கம் பச்சை சுண்டைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. இந்த விதையை நம்ம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் தனியாக வதக்கி எடுத்துருக்கேன். விதையெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அதனால் நான் தனியாக வந்து அதை நல்லா வதக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய்